பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதத்திலே பிரசங்கி என்ற ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தேன். பிரசங்கி என்ன சொல்லுகிறான் பாருங்க. முதல் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த பிரசங்கி பார்த்திங்கன்னா, அவன் ஒரு பெரிய ஞானி. அவர் ஞானத்தை கேட்டு பல திசையிலிருந்து கடந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய ஞானத்தினால் பூமியில் நடக்கும் காரியங்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பித்தார், சிந்திக்க ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் வெறும் இந்த வாய்க்காகத்தானே? நாம் உழைக்கிற கடின உழைப்பு யாருக்காக பிரயாசப்படுகிறோம் என்று கூட நாம் சிந்திப்பதில்லை. நம்முடைய கண்கள் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாவதும் இல்லை. எதுவும் நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் யாருக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம்? நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட நிரந்தரம் இல்லை, சொந்த பிள்ளைகளும் நிரந்தரம் அல்ல. பின்ன ஏன் கண்ணீர் விடுகிறீர்கள்? ஏன் இவ்வளவு பாடு? இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக மக்கள் இன்று தாங்கள் உழைத்ததை சாப்பிடவும் மாட்டார்கள், அனுபவிக்கவும் மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கவும் மாட்டார்கள். இந்த பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தெளிவாக பிரசங்கி உணர்கிறான். அவனுக்கு யாரும் இல்லை, அவனுக்கு ஒருத்தரும் இல்லை, ஆனால் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அந்த வசனத்தை நீங்கள் முழுதாக வாசித்து பாருங்கள். நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்றும் மனிதன் சிந்திப்பதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை என்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் பாடுகள் நிறைந்தது, வேதனை நிறைந்தது, துக்கம் நிறைந்தது. தாவீது சொல்கிறான், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரை காட்டிலும் பெருகி இருக்கிறார்கள். நன்மைகளை பலவற்றை செய்து கூட என்னிடம் நன்மைகளை பெற்ற ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுகிறார்கள். உண்மைதானே? இந்நாட்களிலே யுத்தம் பண்ணுகிற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமூச்சு விடுகிறோம். நன்றி இல்லாமல் இருப்பவர்களை நினைத்து துக்கம் தொண்டையை அடைக்கிறது. பல அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உண்மையுள்ள நிரந்தரமான அன்பு தெய்வமாகிய இயேசுவை மறுதலித்து விடாதீர்கள். அவருடைய அன்பில் ஊறி விடுவோமானால் அவர் நம்மை அழகாக நடத்துவார். அப்படிதானே? அவர் நமக்கு தருகிற சந்தோஷம் உலகத்தில் தர முடியாத சந்தோஷம். உலகத்தால் அது தர முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழக்கூடாது. நம்மை ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் மாற்றதான் அவர் தரித்திரரானார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ராஜரீக கூட்டம். அநேக ஆசீர்வாதங்களை தம் பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் மட்டும் நாம் இருந்துவிட்டால் நாம் கேட்பதை மட்டுமல்ல, நாம் விரும்புவதையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உலகத்தில் நாம் வெற்றியாய் வாழ அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். இந்த உலகில் வாழும் வாழ்க்கை மாயை என்றும் அர்த்தமற்றது என்றும் பிரசங்கி சிந்தித்ததால் தான் ஆண்டவரின் பாதத்தை பிடித்து கொள்ள ஆரம்பித்தான். நாம் நிர்வாணியாய் வந்தோம். இந்த உலகத்தில் நிர்வாணியாய் தான் நாம் திரும்ப போகிறோம். ஆகவே பணப்பிரியர்களாய், தன்னலம் நிறைந்தவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், நன்றியற்றவர்களாய் இராமல் தாழ்மை உள்ளவர்களாய், இத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிற நம்மை படைத்தவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் எதையும் யாரையும் இறுக்கமாக பிடித்து கொள்ளாதீர்கள். வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழத்தான் நம் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் அடிக்கடி சொல்வார்கள், அனித்தியமான உலகப் பொருள்களால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும், மற்றும் அவர்கள் சொல்வார்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் அவர்கள் சொல்வதுண்டு. அவர் சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே நாமும் கூட கஞ்சத்தனமாய் வாழாமல் பிறருக்கு கொடுத்து ஏழைக்கு இறங்கி நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றும் கூட நம்மை நாமே சிந்திப்போமா?
பிரசங்கி சொல்வது போல மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்வது போல இந்த மாயையான உலகத்தை பற்றி கொள்ளாமல் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை நிறைவாய் தரக்கூடிய இயேசுவை நம்புவோம். இன்று நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை என்று நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. நாளைய தினத்தை ஒருபோதும் குறித்து பெருமை பாராட்டாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாளை நம்முடையது அல்ல. இன்றைக்கு நல்லா இருப்போம், நல்லா சாப்பிடுவோம். அநேகரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திடீரென்று நாம் கேள்விப்படுவோம் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று. ஆகவே நம்மை படைத்த தேவனுக்கு பயந்து அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுவோம். பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் எனக்கு இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸுடைய பாட்டு எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அந்த பாட்டில் அவர் ஒரு கவியை என்ன சொல்கிறாரு, எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவர் பாடியது போல நாமும் சொல்வோமா? எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ளுவோம். இயேசுவே என்று கூப்பிடுவோம். எனக்கு நீங்க தான் அப்பா என்று சொல்லுங்க. என் உணர்வு, என் பேச்சு, என் மூச்சு, என் சிந்தை எல்லாம் நீங்க தான் என்று உணர்ந்து விட்டாலே போதும். பிரியமானவர்களே, இந்த இயேசு நியாயாதிபதியாக சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. அவருடைய வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை அழகாக அவர் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயை என்பதை அறிவோம். நாங்கள் உலகத்திலிருந்து எதையும் கொண்டு போவதில்லை. ஆகவே உலகத்தில் உள்ள காரியங்களில் நாங்கள் பாசம் வைக்காமல் உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறவர்களாக நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்ளும்போது எங்களை அழகாய் நடத்துகுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது உம்முடைய பிரியம், உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆகவே நீர் கொடுக்கிற சந்தோஷம் யாராலும் கொடுக்க முடியாது என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எது எதிராக இருந்தாலும் உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் காரியங்கள், எல்லா கிரியைகளும் கவனித்து பார்க்கும்போது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்மை மட்டும் நேசிக்க, உம்மை சார்ந்து கொள்ள, உம்மோடு நாங்கள் ஆண்டவரை உறவு கொள்ள, இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய உம்மை நாங்கள் விட்டுவிடாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக ஆக்குங்க. கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற அந்த தேவைகளை நீர் அவர்களுக்கு சந்தியுங்க ஆண்டவரே. அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.